ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. நீ நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான மைதா பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிஸ்கெட் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்வீட் ஷாப்லேயும் கிடைக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேன். உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, அதுக்கப்புறம் ஏலக்காய் சேர்த்து இது நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ மைதா கூடவே நம்ம சுகர் பவுடரையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்ததால் ஏலக்காயோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ரொம்பவும் நமக்கு டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். இப்போ எல்லா மாவையும் எடுத்துகிட்டு இதில் கலந்துக்கலாம். எல்லா பக்கமும் நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை பவுடர் மிக்ஸ் ஆகணும். மைதாவோடு சேர்த்து எல்லா பக்கத்துலேயும் அந்த இனிப்பு வரணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வனஸ்பதி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இது எதுக்காக சேர்க்குறோன்னா நல்லா ஒரு சாஃப்டாக நமக்கு பிஸ்கெட் கிடைக்கிறதுக்காக தான் சேர்க்குறோம். இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சூடான ஆயில் ஹீட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக இருக்கணும். ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்க வனஸ்பதி எல்லா பக்கத்துலேயும் பரவணும். உங்ககிட்ட நெய் இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம சுகர் பவுடர் சேர்த்துருக்கோம், அதனால் தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது. நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைய ஆரம்பித்தாலே நம்ம கையோட சூட்டுக்கே பார்த்திங்கன்னா மாவு நல்லா இலகி வந்துடும். அதனால் தண்ணி நிறைய சேர்த்துடாதீங்க. கொஞ்சமாக தெளித்து மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மாவு பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி அளவுக்கு நம்ம மாவு நல்லா உருட்டிக்கலாம். நல்லா ஒரு பெரிய சப்பாத்தி அளவுக்கு மாவு உருட்டிட்டு கொஞ்சமாக மாவு தூவி வச்சுருக்கேன். அது மேலே வச்சுட்டு கோட் பண்ணிக்கலாம். மாவை கோட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அதை திரட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம சப்பாத்தி மாவு மாதிரியே விரிச்சிக்கலாம் மாவை. இது ரொம்ப மெல்லிசாவும் நம்ம திரட்டிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப மொத்தாவும் திரட்டிடக்கூடாது. கொஞ்சம் மீடியமான சைஸுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கடையிலலாம் எந்த ஷேப்பில் சாப்பிடுவோம், எந்த சைஸில் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்தோன்னா போதும். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன். அதில் நான் ஷேப் பண்ணுறேன். குட்டி குட்டி ரவுண்டாக கிடைக்கும் நமக்கு பிஸ்கெட்டு. அதனால் நான் இப்படி பண்ணுறேன். உங்கள் விருப்பம் தான், சைஸ் உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ எல்லா ஷேப்லேயுமே பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாவு விரிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம கத்தியில் வச்சு கோடு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கோடு போட்டு நம்ம கட் பண்ணி இதை ஸ்கொயராகவும் எடுத்துக்கலாம். அதே டைமண்ட் ஷேப்லேயும் நம்ம எடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இதே மாதிரி நமக்கு பிடிச்ச ஷேப்பில் டைமண்ட் ஷேப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கொயராக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சர்க்கிளாக சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா டைப்லேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் நமக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கெட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் மிதமான தீயில தான் இருக்கணும், இல்லைனா பிஸ்கெட் கரிஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மிதமான தீயில வச்சுட்டு நம்ம பிஸ்கெட்டை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம பிஸ்கெட்டை சேர்த்துக்கலாம். பிஸ்கெட் வெந்து வந்துச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டுருக்கு பாருங்கள் பிஸ்கெட்டு. இந்த மாதிரி நல்லா நம்ம கலந்து விட நமக்கு பிஸ்கெட் ரெடி ஆகிடும். பிஸ்கெட் வெந்து வரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 2.5 நிமிஷத்துலேயே நமக்கு வெந்து கிடச்சிடும். நம்ம ரொம்ப நேரம் ஆயிலே வச்சுட்டோன்னா பிஸ்கெட் ஹார்ட் ஆகிடும். அதனால் நம்ம சீக்கிரமே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம் பிஸ்கெட்டை. அதுக்கு மேலே விட்டோன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க, ஏன்னா டக்குன்னு கலர் மாறிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக கலர் ரெடி ஆகிடுச்சு, நம்ம கடையில் வாங்குற மாதிரி. இப்போ நம்ம பிஸ்கெட் எல்லாத்தையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி வேகமாக மாற்றிக்கோங்க, இல்லைனா கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆகிடும். இப்போ மீதி இருக்க பிஸ்கெட்டை 2வது பேட்ச் நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஒன்று ஒன்றா தான் சேர்க்கணும், ஒரு மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தான் நம்ம பொறுமையாக சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு பிஸ்கெட் நல்லா வெந்து கிடைக்கும். அதே மாதிரி சிம்மில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். இப்போ இதே மாதிரி நம்ம பிஸ்கெட் எல்லாத்தையுமே நம்ம நல்லா பொரிச்சிட்டு வந்துட்டோம். இது நல்லா வெந்திருக்கான்றது கிடையாது தான். இது பாருங்கள், வெடித்து வந்திருக்கும். ஒரு சில பிஸ்கெட் பாருங்கள், இந்த மாதிரி வெடிச்சிருக்கும். நல்லா குக் ஆகிருக்கு சொல்லிட்டு நம்ம அதிலே தெரிஞ்சுக்கலாம்.
ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இந்த மாதிரி பிஸ்கெட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்காக கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடும். இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பபாய்.